ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கேர்ள் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம சேனலில் வீடியோஸ் இல்லைன்னு சொல்கிறேன். காப்பிரைட் இஷ்யூ இருக்குதான், இருந்தாலும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஆனால் ஏன் சீரீஸை நம்மளால் போட முடியலங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ வீடியோஸ் வராதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மனநிலையும் சரியில்லை, உடல்நிலையும் சரியில்லை. ஸோ அதுதான் வீடியோஸ் வராதுக்கான ரீசன். இந்த மந்த் எனக்கு தெரிஞ்சு சரியாக என்னால் வீடியோஸ் போட முடியாது. ஆல்ரெடி போட்டிருக்க சீரீஸை மட்டும் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதில் இப்போ கேர்ள் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாம் இன்னும் 2 எபிசோடு தான் போடணும். ஸோ அதை இப்போ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆல்ரெடி முன்ன பார்த்தீங்கன்னா ப்ரீம் மேலே ரொம்பவே கோபமாக இருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீம் இப்போ திடீர்னு பம்பி பின்னாடி போய்கிட்டு கம்பெனியை கண்டுக்கவே இல்லை. அந்த கோவம் தான் அவங்களுக்கு. ஸோ இப்போ அந்த கோவத்தில் அவங்க நின்றுகிட்டு இருக்க ப்ரீம் அங்கே வந்து பயங்கரமாக முன்ன திட்டுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்காக எல்லா ஷெடியூலையும் கேன்சல் பண்ணி வச்சிருக்க, என்னாச்சு உனக்குங்கிற மாதிரி திட்ட. அதுக்கு முன்ன என்னாச்சா, என்ன ஆகணும், நீ தானே நான் போட்டு வைக்கிற ஷெடியூல் எல்லாம் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ற. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில நீ வருவன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் நான் நம்பிக்கை கொடுத்து உட்கார வைக்க முடியாதுல்ல. நீ வரும்போது என்ன வேணுமோ நீ பார்த்துக்கோ. என்னால் அவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியலமாங்கிற மாதிரி மென்னு சொல்ல 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வருது. என்ன இவ்வளோ அலட்சியமாக பேசுகிற, அவன் ஒர்க்கே அதுதானே, அதெல்லாம் பார்த்துக்கிறது தானேன்னு சொன்னா, ஆமாம் அதுதான் என் ஒர்க்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாருக்கிட்டையும் நீ வரல இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோதான் மேனேஜ் பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்ல, இப்படியே 2 பேருக்கும் சண்டை பெருசாகி வார்த்தைகள் அதிகமாகிடுது. அப்போ மின்னு ப்ரீமை திட்டுன்னு சொல்லிட்டு பெரிய சண்டை ஆயிடுது. ஃபைனலி மின்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆமாம் எல்லாத்துக்குமே ஏன் மேலதான், என்னாலதான் இந்த கம்பெனி இப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்த விட்டு போறேங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அந்த கம்பெனி விட்டே போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஷாஷாவையும் கோரியாவையும் காட்டுறாங்க. ஷாஷா ஒரு அவுட்ஃபிட் போட்டுட்டு ரெடியாக இருக்கா. அந்த அவுட்ஃபிட் எதுன்னு சொல்லி பார்த்தா கோரியா ரெடி பண்ணது தான். ஸோ இது உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க அம்மா வராங்க. வந்து பார்த்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, இதெல்லாம் ஒரு அவுட்ஃபிட்டா, என்ன அவுட்ஃபிட் இது, அசிங்கமாக இருக்கு, முதல்ல கழட்டு மாட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க இப்போ ஒரு ஸ்டைலிஸ்ட்டை இவங்களுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டைலிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ போட்டுக்கணுங்கிற மாதிரி சொல்ல, இல்லையே இதுவே நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்காம அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய அழகையே இது கெடுக்குது, நீ இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு நீ போக வேணாமா, உனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் இல்லையாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் இவங்க இப்படி விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி அந்த அவுட்ஃபிட்டே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த அவுட்ஃபிட்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மின்னோட ஆள் ப்ராவையும் காட்டுறாங்க. ப்ரா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ப்ரீமை விட்டுட்டு வரேன்னு சொல்கிறியே, இது உனக்கு ஓகேவா கரெக்டாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் ஒன்றும் அவளை விட்டுட்டு வரல, அவள் தான் இனிமேல் எனக்கு என்ன தேவையில்லைன்னு சொல்லிட்டா, பம்பி தான் முக்கியம்னு சொல்லிட்டா, அவகிட்ட போய் நான் என்ன பேசுறதுங்கிற மாதிரி மின்னும் சொல்கிறா. ப்ராவும் எவ்வளவோ பேசி பார்க்குறா. முக்கியமாக என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா, போக மாட்டல, அப்படி தானே ப்ரீமும் பம்பியை விட்டுட்டு வர முடியாமல் இருக்காங்க. இதில் என்ன இருக்குது, நீ வந்து ஒரு கம்பெனியோடைய பார்ட்னரை மட்டுமே யோசிக்கிறே தவிர அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக நீ யோசிக்க மாட்டுற. அப்படி யோசிச்சின்னா உனக்கு எல்லாமே புரியுன்னு சொல்லிட்டு இவங்களும் நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. மின்னும் அதை பற்றி யோசிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா பிரேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிட்டா. அந்த வார்த்தைகள்லாம் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 பேரும் இப்படியே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி பார்த்துக்கலாம் வாங்குற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ப்ரா பார்த்தீங்கன்னா மின்னை இன்வைட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்க காலேஜே இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க போல். ஸோ அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கொடுக்குறாங்க. பார்ட்டிக்கு உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ ப்ரீமையும் பம்பியையும் காட்டுறாங்க. சும்மா ஒரு கெட்டு கதற மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பெரிய ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஆள் ப்ரொடியூசர் போல், நல்ல படங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணு ஒரு ப்ரொடியூசர். ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்ம ப்ரீமு ரொம்பவே எக்ஸைட் ஆகுறா. பம்பி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக பேசுகிறாங்க, அவங்ககிட்ட நல்லா தெரிஞ்சவங்க போல். ஸோ இதுதான் என்னுடைய ஆள் ப்ரீமு. அவங்க வந்துட்டு நிறைய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, நல்ல டைரக்டர், நல்லா டைரக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஸ்கிரிப்டை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், மூவி பண்ணலாங்கிற மாதிரி பம்பி சொல்ல,
அதுக்கு அந்த டேரக்டருமே நல்லா ஓகேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பிரேமுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கடந்து குதி குதின்னு குதிக்கிறாங்க. உன்னோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பம்பிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த நேரத்துல பிரேமு லைட்டா சோகமாகறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா மின்ன நினைச்சுதான் இன்னும் நீ மின்னு கூட சேரலையான்னு சொல்லிட்டு பம்பி கேட்க, இல்ல அவளுக்கு நான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, நான் மட்டும் இல்ல கம்பெனியே வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம பம்பிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. பம்பி நகர்ந்து போகும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸை இன்னொருத்தன் வச்சு மிதிச்சிடறான். அதுல லைட்டா அது கிழிஞ்சா மாதிரி ஆயிடுது. இந்த நெட் டைப்ல இருக்குல்ல அந்த மாதிரி ட்ரெஸ். ஸோ டக்குன்னு கிழிஞ்சிருது. ஸோ ஃபங்க்ஷன்ல போயிட்டு நீ கலந்துக்கோ, நான் போயிட்டு இதை சரி பண்றேங்கிற மாதிரி பம்பி அவங்கள அனுப்பி வச்சுட்டு இவங்க ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க. இப்போ ஷாஷா ஒரு ஈவெண்ட்டுக்கு ரெடியானா இல்லையா, அங்க அவங்க அம்மா கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு, அவளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சா கூட அதுக்குன்னு உள்ள ட்ரெஸ் அவ போட மாட்டா. ஏன்னா அது வெளியிலாம் தெரியற மாதிரி இருக்கும், அசிங்கமா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி டிஷர்ட்டோட குளிக்கிற ஆளு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து அவளுக்கு பிடிக்காது போல. என்னதான் ஒரு மாடர்னா இருந்தாலுமே பிடிக்காது போல. அவளுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லை. ஆனா அவங்க அம்மாவுக்கு அதுதான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாத்தியா நான் சொன்னல எப்படி சூப்பரா இருக்காங்கிற மாதிரி கோரியா கிட்ட கேட்க, கோரியாவும் உண்மையிலேயே நல்லா இருக்கு, ஆனா அவளுக்கு அது பிடிக்கலையே, கம்ஃபர்டபுளா இல்லையேன்னு சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு, இனிமே அவகிட்ட நெருங்கி நெருங்கி பழகாதன்னு சொன்னா இல்லையா, எதுக்காக திரும்ப திரும்ப அவகிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்க, இந்த மாதிரி விஷயத்துல நீ பண்ண வேணாம், அவளுக்குன்னு நான் ஒரு ஸ்டைலிஸ்ட் வச்சிருக்கேன், அவங்க இனிமே அதை பார்த்துப்பாங்க, நீ எதையும் கவனிக்க வேணாம், கொஞ்சம் ஒதுங்கியே இருங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்டி விட்டுறாங்க. இப்போ கோரியாவும் டாய்லெட் போகலான்னு சொல்லிட்டு டாய்லெட் போகிறா. அங்கே பார்த்தா ஆல்ரெடி நம்ம பம்பி அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கா. என்னாச்சு, ட்ரெஸ் ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோரியா கேட்டதும் எப்படா யாராச்சும் ஏதாச்சும் கேட்பாங்கன்னு என்ன மாதிரி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு கோரியான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இல்லை என்னால் முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு டாய்லெட்லேயே கீழே உட்காந்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது கோரியான்னு சொல்லிட்டு அழுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, எனக்கு ரொம்ப நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா, நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க, நல்ல ரிச்சான லைஃப் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் ஹாப்பியாக இருக்கனால எனக்கே தெரியல, என்னால் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, என்னால் பிரீமும் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. தேம்பி அழுகிறாங்க சின்ன பசங்க மாதிரி. அது மட்டும் இல்லை, மின்னு கம்பெனியை விட்டே போயிட்டாங்க, அதுக்கும் நான் தான் ரீசனுங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன். இப்போ கோரியா போயிட்டு பம்பி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க கையில் இருக்கிற சேஃப்டி பின்னெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிச்சிங்லாம் கிழிஞ்சிருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறாங்க. ஸோ பண்ணிகிட்டே இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம பம்பியும் பேசிக்கிட்டே இருக்கா. அதுவும் எப்படி அழுகுறானா, லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ கோரியா கிட்ட என்ன சொல்றான்னா, இப்போதான் நான் பிரீமை ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பா ஒரு மூவி பண்ணிடுவா, கண்டிப்பா எங்களுடைய பக்கெட் லிஸ்ட் உள்ளது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும், அதெல்லாம் நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பிரீம் பண்ணணும்னா நான் அவ கூட இருக்கக்கூடாது போல, அவ கூட இருந்தனா அவளால பண்ண முடியாது போலங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுறாங்க. கோரியாவுமே நீ இருந்தாலும் இல்லைனாலும் பிரீமே கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்க, ஒன்னாலதான் எல்லாம் தள்ளி போகுதுங்கிற மாதிரி நினைக்காதன்னு சொல்லிட்டு கோரியாவும் சப்போர்ட் பண்றா. ஒரு வழியா கோரியாவும் பம்பியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ பம்பி என்ன கேட்குறான்னா, ஷாஷாவோட அம்மா வந்திருந்தாங்களே என்னாச்சு, அவங்க வேற உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையாக்குறாங்க போலையேன்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக உட்காந்து பேசிக்கிறாங்க. இப்போ மின்னு அவள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு பார்ட்டிக்கு வந்திருக்கா. ஸோ அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் லேடி பேர்ட் கம்பெனியோடைய சிஇஓ தானே, நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானேங்கிற மாதிரிலாம் கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு இவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. பிரேம் ரொம்பவே அழகாக இருக்காங்கல்ல, சூப்பராக இருக்காங்கல்லங்கிற மாதிரி அங்கே ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே இவங்கள பார்த்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்பெனியவே ரன் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் என்னடா எங்களுக்கு கம்பெனி கொடுக்குறது, நாங்களே ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுறோம்ங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள வந்து இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளிலேருந்து பார்க்குறவங்க இவங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் பார்க்குறாங்க. ஸோ எப்படி உங்களுக்குள்ள லவ் வந்துச்சு, அதுவும் இந்த பைத்தியக்காரியை போய் எப்படி லவ் பண்ணீங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க, உடனே பிராவம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஃப்ரெண்ட்ஸ்டா, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கம்மனு இரு, அவங்க சொல்லட்டுங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அவள் என்னை கேரிங்காக என்னை எப்பவுமே சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய தைரியத்தை எனக்கு திருப்பி கொடுத்ததே அவள் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன், கைண்டான பர்சன், கேரிங்கான பர்சனுங்கிற மாதிரி நிறையா பிராவை பற்றி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லவ் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்க,
ஃபர்ஸ்ட் லவ் பத்தி கேக்குறாங்க. அது ஒரு பையன்னு சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராவும் மின்னும் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு அப்படி நின்று பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்ப என்ன இந்த பார்ட்டி கூப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி மின்னு கேட்க, அதுக்கு நம்ம ப்ரா, உன்னுடைய உலகத்துல நான் இருந்திருக்கேன், ஆனா என்னுடைய உலகத்துக்குள்ள நீ வரணும்ல, அதனாலதான் இந்த பார்ட்டிக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். என்னுடையது எல்லாமே உன்னுடையது, உன்னுடையது எல்லாமே என்னுடையதுங்கிற மாதிரி ப்ரா சொல்ல, மின்னதான் எப்பவுமே ப்ராவோடைய லவ் டைலாக்ஸ் எல்லாம் ஷாக்கிங்கா பாப்பல, அப்படிதான் பாத்துட்டு இருக்கா. இப்போ பிரேம் அப்படியே அவள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அவள் தங்கச்சி ஓடி வந்து ஐபேடில் ஒரு விஷயத்த காட்டுறா. என்னன்னு பார்த்தா, இந்த பெஸ்ட் ஆட் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, நியூ கம்மர் டைரக்டர்ஸ், அந்த அவார்டுக்கு இவளை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவார்டு தரேன்னு சொல்லல, நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் இவங்களும் ஒரு ஆள். ஸோ அதை பார்த்துட்டு அவள் தங்கச்சிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதை பார்த்த பிரேமுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அவ்வளோ சந்தோஷப்படுறா. ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டுட்டு இன்னொரு செகண்ட் வருத்தப்படுறா. ஏன்னா நமக்கு ஹாப்பியா இருக்கும் போது அந்த மூமெண்ட்டை நம்ம கூட அந்த ஹாப்பினஸ் அடையறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாங்களோ அவங்களோட ஞாபகம் தானே வரும். ஸோ இந்த நிலைமைக்கு இவங்க வர்றதுக்கான ரீசன் மின்னு தான். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்மளை உருவாக்கிட்டு இப்போ அந்த ஆள் கூட இல்லையேங்கிற மாதிரி நினச்சி நம்ம பிரீமு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது மின்னுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இவங்க மின்னு இங்கே வரவே இல்லையே எப்படி தெரியுங்கிற மாதிரி அவங்க தங்கச்சியும் சொல்கிறாங்க. என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் பேசிக்கலையான்னு சொல்லி கேட்டா, அவள் தான் என்கிட்ட பேசலை, அப்புறம் நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கு தங்கச்சி, அவங்க உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸ், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனியவே கிரியேட் பண்ணியிருக்கீங்க, உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அன்னைக்கு நீ வந்து நாமினேட் ஆயிருக்குன்னா அது அவங்களால தான். ஸோ ப்ளீஸ் பேசு, 2 பேரும் அதை சரி பண்ணுங்கிற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அதை சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஷாஷாவை காட்டுறாங்க. கோரியா அந்த ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே போறாங்க. சாரி, எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி ஷாஷா கோரியா கிட்ட சாரி கேட்க, அதுக்கு கோரியா, இட்ஸ் ஓகே, இதில் என்ன இருக்கு, உங்கள் அம்மா உனக்கு எதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதை செஞ்சுட்டு போட்டுமே, இதில் ஒன்றும் தப்பு இல்லையேங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உன் கூட க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா ஏதாவது நினைப்பாங்கல்ல, உனக்கு மார்க்கெட்டே குறைஞ்சிடலங்கிற மாதிரி சொல்ல, ஓ இதுதான் ரீசனா, இதை யார் சொன்னா, எங்கள் அம்மா சொன்னாங்களா, நீ சொல்கிறத பார்த்தாலே எனக்கு தெரியுது எங்கள் அம்மா தான் கண்டிப்பாக அதை சொல்லியிருக்காங்க, அதை நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்க பார்த்தியா, அது ரொம்ப பெரிய தப்புங்கிற மாதிரி ஷாஷா சொல்கிறா. அதுக்கு கோரியா, இட்ஸ் ஓகே, எல்லாமே உன் நல்லதுக்கு தானே பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்ல, யாரு அவங்க, ஏன் நல்லதுக்கு பண்ணுறாங்களா, இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்கன்னே தெரியல, நான் பசியோடையும் பயத்தோடையும் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது எனக்கு துணையா இல்லாம அவங்களுக்கு ஒரு துணையை தேடிக்கிட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா ஃபாரினா இருந்தாங்க. இன்னைக்கு அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து பாசத்தை காட்டுறாங்க, அன்பை காட்டுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இதெல்லாம் நான் நம்பிட்டு அவங்க பின்னாடி போகணுமா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க கோரியா, அவங்க செய்யறதுக்கு எதுவுமே உண்மை கிடையாது, அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் எல்லாமே செய்யறாங்கிற மாதிரி ஷாஷா சொல்றா. அது மட்டும் இல்லாம சரிவா செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. இல்ல வேணாம், அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாருன்னு கோரியா சொன்னாலும் கேட்காம வான்னு சொன்னான்னு சொல்லி கூப்பிட்டு போட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவிலயும் அப்லோட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியே போட்டுடுறாங்க. இப்ப இங்க நம்ம மின்ன காட்டுறாங்க. மின்னும் ப்ராவும் தூங்கிட்டு இருக்கு. மின்னுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கம்பெனி சம்பந்தமா பிரேமை புக் பண்றதுக்காகன்னு நினைக்கிறேன் ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் எடுத்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இனிமே எனக்கு அந்த கம்பெனிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஏதாவது கால் பண்ணி கேட்கணும்னா நான் பிரீமோட நம்பர் தரேன், நீங்க பண்ணி கேளுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ரா என்ன பண்றான்னா கொஞ்சம் அட்வைஸ் பண்றா. நான் சொல்றத கேளு, நீ இல்லாம அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது, அவங்களும் கஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய ஒர்க்கையும் பார்க்க முடியாது, ரெண்டத்தையும் சேர்த்து பாக்குறதுக்கும் கஷ்டமா இருக்கும், நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்களும் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, சரிவா தூங்கலாங்கிற மாதிரி தூங்க கூப்பிட்டுறாங்க. இப்ப இந்த விஷயம் நம்ம பம்பிக்கு தெரிய வருது. தெரிஞ்சது ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றா. கடந்து குதிக்கிறா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரொம்பவே டேலண்டான பர்சன் சொல்லிட்டு அப்படி கடந்து குதிக்கிறா. இவளுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்டா, எனக்கு எல்லாமே வேணுங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிறாங்க. சரிவா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பம்பி பிரீமை கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போதே நம்ம பிரீம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பக்கெட் லிஸ்ட்ல 3/4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு,
நீ இங்க திடீர்னு கூட்டிட்டு வந்திருக்கனா கண்டிப்பா ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்கிற மாதிரி சொல்ல. ஆமா, கண்டிப்பா சர்ப்ரைஸ் தான், ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நமக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரா. வந்து பார்த்தா நம்ம மின்னு தான் உட்காந்துருக்கா. பார்த்ததும் பிரீமுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம பம்பி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா. பார்க்க தான் சின்ன பிள்ளை, ஆனா எப்படி யோசிக்கிறா பாருங்க. என்ன சொல்றானா, நீ சக்சஸ ஷேர் பண்ண வேண்டியதும் செலிப்ரேட் பண்ண வேண்டியதும் ஏன் கூட இல்ல, உன் கூட இத்தனை வருஷமா டிராவல் பண்ண உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னுடைய கம்பெனி பார்ட்னர் மின்னு கூட தான். ஸோ உன்னுடைய சக்சஸ்க்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாது, எல்லாமே பண்ணது மின்னு தான். ஸோ நீ மின்னு கூட தான் இதை செலிப்ரேட் பண்ணணும், போய் பேசுங்கிற மாதிரி நம்ம பம்பி மின்னு கூட விட்டுட்டு பம்பி வெளில போய் நிக்கிறா. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியாம இப்ப பிரீமும் மின்னும் உட்காந்துருக்காங்க. அப்ப பிரீம் தான் ஸ்டார்ட் பண்றா, என்ன பம்பி தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்கிற மாதிரி. அவசல்ல அதுக்கு மின்னு, ஓ அப்படியா, ஆனா அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, நீ ரொம்ப அழுதுகிட்டு இருக்க, கதறிக்கிட்டு இருக்க, என்ன பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னான், அதனாலதாங்கிற மாதிரி சொல்ல. நம்மளால கொஞ்சம் கெத்து காட்டுன்னு நினைப்பாங்கல்ல. ஸோ இங்கேயும் அதை தான் பண்றாங்க. என்னது, நான் அழுதானா, சி அப்படிலாம் எதுவும் இல்லையே, யார் வாங்கிட்டு இப்படிலாம் சொன்னாங்கிற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ நீ என்ன சொல்ல வர, நீ நல்லா இருக்கன்னு சொல்ற அதானே, நான் உனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன் அதானேங்கிற மாதிரி மின்னு கேட்க. ஸோ பிரேம் என்ன சொல்றான்னா, நீ என்ன நினைச்சிட்டு போடிங்கிற மாதிரி திட்டுறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, எவ்வளோ கிளைண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க, என்னால் ஆன்சர் பண்ணவே முடியல, யாருக்கு எந்த ஷெட்யூலை போடுறதுனே தெரியல, எந்த சப்ளைஸ்க்கு எந்த கொட்டேஷன் கொடுக்கறது, எவ்வளோ ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, டேக்ஸ் எப்படி பே பண்ணுறது, எதுவுமே எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் இதெல்லாம் ஒரு வேலையாக நினச்சிட்டு இருந்தேன், நீ இன்னும் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் பாரு இவ்வளோ வேலையை நீ தான் ஹேண்டில் பண்ணியிருக்கங்கிற மாதிரி சொல்ல. மின்னதுக்கு ஒன்னாலே அதை ஹேண்டில் பண்ண முடியும், நீ பண்ணுவேங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கம்மனு இருறீங்கிற மாதிரி பிரியும் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு சாரிங்கிற மாதிரி மின்னுகிட்ட சொல்றாங்க. மின்னுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. என்னுடைய இந்த எல்லா கஷ்டமான நேரத்திலையும் நீ தான் என் கூட இருந்திருக்க, நீ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணதுனாலதான் நான் ஒரு நல்ல டைரக்டரா அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி என்னால இருக்க முடிஞ்சது. நானும் பார்ட்னருங்கிறதுனால நீ என்ன அதுல ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தா சத்தியமா என்னால முடிஞ்சிருக்காது. என்னுடைய சக்ஸஸில் நீ தான் இருக்குங்கிற மாதிரி மின்னுக்கு எல்லா கிரெடிட்ஸையும் கொடுக்குறாங்க. மின்னருக்கு சச்சா அப்படிலாம் இல்லை, நீ உழைச்ச உனக்கு இது கிடைச்சது, இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி மின்னு சொல்கிறா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே இவங்க எப்படி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்கிறத பற்றி மின்னு பேசுகிறா. ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேருமே இந்த ஃபீல்டில் இருந்தாலுமே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணல இல்லையா, அதனால யாருக்கோ தானே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போலாம் வந்து இவங்களை சும்மா எடுபடி மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்காம டீ வாங்கிட்டு வர சொல்கிறது, அங்கே உள்ள திங்ஸ் அடுக்க சொல்றது, இந்த சின்ன சின்ன எடுபடி வேலை செய்யற மாதிரிலாம் செஞ்சிருந்திருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்த பாய்ஸ் தான் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதனாலேயே இவங்களை யாரும் மதிக்கவே இல்லையா. ஸோ கேர்ள்ஸுக்குன்னு ஒன்று இருந்தால் கேர்ள்ஸுக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் மின்னும் இவங்களும் சேர்ந்து இந்த கம்பெனியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் உழைச்சோம், இன்னைக்கு நம்ம சாதிச்சும் காத்திட்டோங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பிரியமே சாதிச்சு காட்டிட்டோம்ல, காட்டிட்ட ஒன்னால தான் இது எல்லாமே. இன்னைக்கு நான் நாமினேட் ஆயிருக்கேன்னா அது ஒன்னால தான். இது எல்லாத்தையுமே நீ பார்த்ததுனால மட்டும்தான் என்னால் நல்ல டைரக்டராக இருந்து இன்னைக்கு நாமினேஷன் வரைக்கும் வந்திருக்க முடிஞ்சுது. ஒன்னாலதான் சொல்ல சொல்ல 2 பேருக்கும் மாற்றி மாற்றி அழுக வருது. ஏன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் பேசினதும் இதை தூரத்துல இருந்து நம்ம பம்பி பாக்குறா. அவளுக்குமே அது கஷ்டமா இருக்கு, நம்மளால தானே இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் ஃபீல் பண்றா. இப்போ நம்ம கோரியாவை காட்டுறாங்க. கோரியா ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமாக அவங்க அம்மா வந்து பயங்கரமாக நம்ம கோரியாவை திட்டுறாங்க. ஷாஷா கூட எதுக்கு ஃபோட்டோஸ் எடுத்த, அதை எதுக்கு சோஷியல் மீடியாவில் போட்ட, நான் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக வச்சுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. நான் ஒன்றும் உங்கள் பொண்ணை சோஷியல் மீடியாவில் போட சொல்ல, போட்டது அவளை கேட்காம என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டா, நீ தானே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, உன் கேர்ள் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி உன்னுடைய ஷாப்பில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் சோல்ட் அவுட் பண்ணுறதுக்காக பண்ணுறியா, நீ ஃபேமஸ் ஆகிறதுக்காக அவரை நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக திட்ட. அதுக்கு நம்ம கோரியா, யாரும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷாஷா என் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடிலேருந்தே நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னமும் பண்ணுவேன், இனிமேலும் பண்ணுவேன். அப்படி இருக்கும் போது ஷாஷாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என் பிஸ்னஸுக்கும் ஷாஷாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவள் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்ல 2 பேருக்கும் பயங்கர சண்டையாயிடுது. இப்போ நம்ம பம்பி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுகிறா, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணுங்கிற மாதிரி சொல்ல. என்னன்னு சொல்லி அவங்க அம்மாவும் கேட்குறாங்க.
நான் மறுபடியும் நியூயார்க் போகிறேங்கிற மாதிரி பம்பி சொல்ல இப்போ அவங்க அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா திடீர்னு ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணா, ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணா, என்ன ஆச்சு திடீர்னு சொல்லிட்டு ஓகே பம்பின்னு சொல்லி கேட்குறாங்க. பம்பி அழுதுகிட்டே ஓகே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறா. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்டா, இல்லை நான் புதுசாக ஒரு இடத்துல போய் இருக்க விரும்புகிறேன். நான் இருக்கிற இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நான் எப்படியும் ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கேன். ஸோ புது இடம் புது பிளேஸில் இருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல அவங்க அம்மா அவளை பிடிச்சிட்டு, பம்பி என்னாச்சுமா உனக்கு, நான் சொல்கிறத கேளு. எப்போவுமே மற்றவங்க ஃபீலிங்ஸ்க்கு நீ ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அவங்க ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக உன்னுடைய ஹாப்பினஸ்ஸை நீ எதுக்கு இழந்துக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. எதை மீன் பண்ணி கேட்குறாங்கன்னா ப்ரீமை மீன் பண்ணி தான். முன்னாடி ப்ரீமா அவளுடைய லைஃப்பில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பம்பி போயிருப்பா. மறுபடியும் இப்போ அதையே பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் முடிவு எடுத்துட்டேன் போவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. மறுநாள் பம்பியை பார்க்கறதுக்கு ப்ரீமா அந்த இடத்துக்கு வரா. சாரி எனக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரா. வந்து பார்த்துட்டு சரி நம்ம இன்னைக்கு எங்கே சாப்பிட்லாங்கிற மாதிரி பேச, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு பம்பி தயங்கி தயங்கி பேசுகிறா. என்னாச்சு உனக்கு, எப்பவுமே கடகடன்னு பேசுவேன், இன்னைக்கு இவ்வளோ தயக்கத்தோட பேசுகிறேன், சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்க ஒரு வழியா அவங்களும் சொல்கிறாங்க நான் நியூயார்க் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிரேம் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு ஏன் இவ்வளோ கவலைப்படுற, நியூயார்க் தானே போகிறேன், எப்போ போகிறேன்னு சொல்லு, நானும் மின்னகிட்ட சொல்லி என்னோட ஷெடியூலை ரெடி பண்ண சொல்லிடுறேன், நானும் உன் கூடயே வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீ வேணான்னு சொன்னாலும், ஏன் வேணாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் பற்றி நீ எதுவும் கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நான் நியூயார்க் போகிறேன்னு சொன்னது உண்மைதான், ஆனால் ஒர்க் விஷயமா போகலை, நான் இனிமேல் அங்கேயே செட்டில் ஆகலான்னு போகிறேன், பெர்மனண்டா அங்கேயே இருக்கலான்னு போகிறேங்கிற மாதிரி சொல்ல மறுபடியும் நம்ம பிரேமுக்கு ஒரு பயம் வருது. எப்போவுமே நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போக போகிறாங்கங்கும் போது ஒரு பயம் வரும்ல, அந்த பயம் வருது. வேணாம் மறுபடியும் இப்படி சொல்லாத, என்னால் தாங்க முடியாது, என்னுடைய கெரியரே க்ளோஸ் ஆகிடும், நானே க்ளோஸ் ஆகிடுவேன், நீ இல்லாமல் எனக்கு இத்தனை வருஷமாக வாழ தெரியவே இல்லை, இனிமேலும் அப்படிதான், நான் சொன்னா கேளு, நீ இல்லாமல் எனக்கு வாழ தெரியலங்கிற மாதிரி பிரேமு பம்பி கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் பம்பி என்ன சொல்கிறான்னா, நான் இருக்கிறதுனால தான் உன்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் இல்லைனா நீ எல்லாத்தையுமே ஃப்ரீ மைண்டடோட நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்திருப்ப, நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி இவங்க அழறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ப்ரீமும், ஆனால் பம்பி காதில் வாங்குற மாதிரியே இல்லை. ப்ரீம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் மூவி பண்ணுவேன், அதுக்கு நீ டிஸ்டர்பன்ஸாக இருப்பேன்னு தானே நினைக்கிறேன், சரி என்னுடைய குரூப்பையே கூட்டிட்டு அங்கே வந்து நான் மூவியை பார்த்துக்கிறேன், எங்கே பண்ணா என்ன எல்லாம் ஓகே தானேங்கிற மாதிரி சொல்ல, பாத்தியா உன்னுடைய கெரியரே என்னால் தான் நாசமாகுது, நீ இங்கே இருந்தால் எல்லாத்தையுமே ஃப்ரீ மைண்டடாக பண்ணலாம், நீ இங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் உன் லைஃப்பில் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு பம்பி அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பிரேமு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, ப்ளீஸ் பம்பி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பம்பின்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சுறாங்க. ஆனால் பம்பி அவள் எடுத்த முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா. ஸோ இதுதான் ஃபைனல், நீ கிளம்புங்கிற மாதிரி சொல்ல இப்போ வேற வழியே இல்லாமல் அங்கேருந்து அழுதுகிட்டே நம்ம பிரேம் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இவங்களும் அந்த இடத்துல அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. இப்போ எதுக்குடா இந்த பிரேக்கப்னு சொல்லிட்டு நமக்குலாம் தோணுதில்ல, எனக்குமே தோணுது. விலகி இருக்குன்னா கூட இருக்கலாம், அதுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு தான் விலகி இருக்கணுங்கிற கூட அவசியம் இல்லையே, என்னடா இதுங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஓகே நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.